compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய காணொலியில் 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஒன்று, இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் தெரிவித்த கருத்து. இரண்டாவது, மத்திய அரசாங்கத்துடைய மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. அது மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிற தாக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். மொதல் விஷயம், வெற்றிமாறன் அவர்களுடைய கருத்து. இயக்குனர் வெற்றிமாறன் அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். தேசிய விருது வாங்கிய தமிழக இயக்குனர், நிறைய நல்ல படைப்புகளை கொடுத்தவர். இருந்தாலும் கூட ஒரு கருத்தை வெற்றிமாறன் போன்றவர்கள் சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, அதை சொல்லக்கூடிய கருத்தால் சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு சொல்லணும். அதுக்கு பேர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம், பொறுப்புணர்வு அப்படின்ட்டு. ஆனால் சமீபத்தில் வெற்றிமாறன் தெரிவித்த கருத்தில் அது இல்லையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ரொம்ப ரீசெண்டாக ஒரு திரைப்பட விழா, அங்கே வெற்றிமாறன் பேசுகிறாரு. அப்போது 2 முக்கியமான விஷயங்களை சொல்கிறாரு. துரந்தர் அப்படிங்கிற அந்த படத்தோடைய பெயரை குறிப்பிடாமல் அது ஒரு ப்ரொபகண்டா மூவி அப்படின்னு சொல்கிறார். அது ப்ரொபகண்டா அப்படிங்கிறது ஒரு சார்புடைய, உண்மைக்கு மாறான ஒருத்தருடைய கருத்தை உண்மை மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது தான் ப்ரொபகண்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஸோ துரந்தர் ஒரு ப்ரொபகண்டா மூவி, இப்போ இருக்குது, ரொம்ப ஹிட்டாக இருக்குது, இதை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து ஒன்று. இது பெரிய அளவுக்கு நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா ஒரு இயக்குனராக இன்னொரு படத்தை பற்றி அவர் சொல்கிறாரு, அது அவருடைய கருத்து, சொல்லிட்டு போட்டோம். ஆனால் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற அந்த விஷயம். அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, டிமானிட்டைசேஷனால் மக்கள் எவ்வளோ பேர் செத்து போனாங்க, அதை போய் நியாயப்படுத்துகிறதா, அது நியாயப்படுத்துறது அப்படிங்கிறதே ப்ரொபகண்டா அப்படின்னு சொல்கிறார். முதல்ல டிமானிட்டைசேஷன் எதுக்கு செய்யப்பட்டது, அதே மாதிரி இந்த கள்ளநோட்டு புழக்கம் அப்படிங்கிறதும் இந்த டெரர் ஃபினான்ஸ் அப்படிங்கிற விஷயமும், அது தொடர்பான அடிப்படை புரிதல் வெற்றிமாறனுக்கு தெரியுமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. வெற்றிமாறனுக்கு தெரியும் தெரியல அப்படிங்கிறதுல இப்போ நமக்கு ஒன்றும் இது இல்லை. ஆனால் மக்களுக்கு தெரியணும். துரந்தரை டிஃபெண்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலை கிடையாது. ஆனால் டிமானிட்டைசேஷன் ஏன் செய்யப்பட்டது, குறிப்பாக இந்த கள்ள நோட்டு அச்சடித்தல் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் ஏன் நிகழ்ந்தது, அது எப்படி நிகழ்ந்தது, எத்தகைய தாக்கத்தை அது இந்திய பொருளாதாரத்தில் ஏற்படுத்தியது அப்படிங்கிற உண்மையை பட்டவர்த்தனமாக ஒரு இந்திய குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது முதல்ல பார்ப்போம். பாகிஸ்தானில் இந்த கள்ளநோட்டு அடிக்கிறது அப்படிங்கிறத அவங்க டேர்மில் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்கனாமிக் வார்ஃபேர். அது கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா கரன்சி ஜிஹாத் அப்படின்ட்டு அவங்க குறிப்பிட்றாங்க. இது தொடர்பாக நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, நீங்கள் ஆன்லைன்லேயே பார்க்கலாம். ஸோ கரன்சி ஜிஹாத் இது ஒரு எக்கனாமிக் வார்ஃபேர். அதாவது எதிரி நாட்டை எந்தெந்த விதத்திலெல்லாம் பலியாக்குவது, எந்தெந்த இடத்துலலாம் பழி வாங்குவது அப்படிங்கிற அந்த முறைகளில் ரொம்ப முக்கியமான முறையாக பாகிஸ்தான் மேற்கொண்டது, இந்தியாவுக்கு எதிராக மேற்கொண்டது தான் இந்த எக்கனாமிக் வார்ஃபேர். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, 2016க்கு முன்னாடி, அதாவது டிமானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய ஒரு லாபி, மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பே இந்தியாவில் இந்த கள்ளநோட்டு புழக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு இயங்கி கொண்டிருந்தது அப்படிங்கிறது மிக நிச்சயமாக உண்மை. இது உண்மை இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தரவுகளோடு நம்ம சொல்லலாம். மொதல் விஷயம், பாகிஸ்தானில் இது எங்கெங்கே இயங்கிட்டு இருந்துச்சு. கராச்சி, லாகூர், பெஷாவர், குவட்டா, மல்வீர் ஹல்ட் உள்ளிட்ட பகுதி எல்லாத்துலேயுமே இந்தியாவுடைய மணி, இந்தியன் மணியை கள்ளநோட்டாக அவங்க அச்சிட்டு அதை வேற ஒரு சர்க்குலர் மூலியமாக கிளப்புறது தான் அவங்களுடைய முதல் வேலை. இப்போ பாருங்கள், கராச்சி, லாகூர், பெஷாவர்லாம் பாகிஸ்தானுடைய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி. அப்போது இந்த பகுதியிலேயே இது எல்லாமே ரொம்ப பட்டவர்த்தனமாக ஒரு முழுமையான கட்டமைப்போடு நடக்குது அப்படின்னா இது பாகிஸ்தானுடைய அரசுக்கு தெரியாமல் நடக்குதா? மிக நிச்சயமாக கிடையாது. பாகிஸ்தானுடைய கோழைத்தனமான இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கு தெரிந்தே தான் இந்த கட்டமைப்பு இயங்கி வந்தது.
அதை தாண்டி அவர்களுடைய உதவியோடு இது எங்கே வந்தது. இது வந்து குற்றச்சாட்டு கிடையாது, இதுக்கான ஆதாரம் இருக்குது. அந்த ஆதாரத்தை பார்ப்போம். மொதல் விஷயம், இப்போ இந்தியாவுடைய அந்த கரன்சி குறிப்பாக 1500 முன்னாடி இருந்தது. இப்போ வந்து 1000 ரூபாய் என்ற கான்செப்டே இல்லை. 1000 500 அப்படிங்கிற அப்போது அந்த கரன்சியை அதோடைய அச்சு, அதோட பேப்பரு, அதோட இங்கு, அதோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இது எல்லாத்தையுமே சர்வதேச மார்க்கெட்டில் குறிப்பாக சுவிட்சர்லாண்ட்லேருந்து அந்த நபர்கள் எடுக்கிறாங்க. சுவிட்சர்லாண்டில் அந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இதோடைய அச்சு உள்ளிட்ட விஷயங்கள்லாம் அங்கே கிடைக்குது. ஸோ அதை எடுத்து இவங்க வந்து இந்திய ருப்பியை வந்து அவங்க வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஆதாரத்தோடு எப்போ வெளியே வந்தது அப்படின்னா, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏன்னு சொல்லக்கூடிய ஏஜென்சி 2013 அவங்களுடைய ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து வெளியாச்சு. அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ 2013 அப்படிங்கிறது ஒன்றும் பிஜேபி அரசாங்கம் கிடையாது, UPA 2 காங்கிரஸ் அரசாங்கம் தான் அங்கே ஆட்சியில் இருந்தது. அப்போ வெளிவந்த அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லேயே சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த நம்ம இந்தியாவுக்குள்ளே புழங்கக்கூடிய கள்ள நோட்டுடைய அந்த பேப்பரை எடுத்து நம்ம வந்து அதில் ஃபாரன்சிக் லேபுக்கு கொடுத்து அதை வந்து ஆய்வு செய்த போது அந்த பேப்பரோட குவாலிட்டி, பிரிண்டிங் டெக்னிக்கு இது எல்லாமே எதோட ஒத்துப்போகுது அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லீகல் டெண்டர் பேப்பரோட ஒத்துப்போகுது அப்படிங்கிறது ஆதாரத்தோடு அம்பலமானது. அப்போனா பாகிஸ்தானுடைய அரசு கட்டமைப்பில் பயன்படுத்தக்கூடிய ஒரு இல்லீகல் பேப்பர் எந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கோட பிரிண்ட் செய்யப்படுதோ அதே டெக்னிக்கு தான் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய கள்ள நோட்டோடைய விஷயத்துலையும் இருக்குது. அப்படின்னா இதிலிருந்தே இந்த இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய கள்ள நோட்டுகள் எல்லாமே எங்கேருந்து வருது அப்படிங்கிறது ஆதாரத்தோடு அம்பலமானது. இது மொதல் விஷயம். இரண்டாவது, இதை எந்த ரூட்டில் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஏன்னா கள்ள நோட்டு அடிக்கிறது அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல பாகிஸ்தான் அடித்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதை எந்தெந்த ரூட்லேருந்து கொண்டு வந்தாங்க இந்தியாவுக்குள்ளே அப்படின்னா, நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, துபாய், தாய்லாந்து, மலேசியா, ஹாங்காங், இந்த நாடுகளுடைய இந்த ரூட் மூலிமா தான் பாகிஸ்தானில் அச்சடிக்கப்பட்ட அந்த இந்திய ரூபாய், அந்த கள்ள நோட்டு அப்படிங்கிறது இந்த ரூட் வழியாக உள்ளே வந்தது. சரி, இதை உள்ளே கொண்டு வந்தது யார், இதுக்கு உதவி செய்தது யார்? 3. 1, இதை ஒட்டுமொத்தமாக தலைமை தாங்கியது ISI அப்படிங்கிற இந்த பாகிஸ்தானுடைய நாசக்கார உளவு அமைப்பு தான். இது ஒட்டுமொத்தமாக இதை தலைமை தாங்கினாங்க. இந்தியாவை எக்கனாமிக்காக டீஸ்டெபிளைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும், 2வது இந்தியாவில் இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்களுக்கு பணம் கொடுக்கணும், அவங்களுக்கான ஃபினான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் தான் இந்த 2 தான் அவங்களுடைய மிக முக்கியமான அந்த அப்ஜெக்டிவ். ஸோ அதுக்கு அவங்க பயன்படுத்தினது அப்படிங்கிறது டி கம்பெனி. எல்லாருமே ரொம்ப ஃபேமஸாக கேள்விப்பட்டிருக்கீங்க, தாவூத் இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டர் வேர்ல்டு டான். இப்போ வரைக்கும் பாகிஸ்தானில் எங்கேயோ தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபரது தான் டி கம்பெனி. மும்பையில் வந்து இயங்கி வந்த இந்த டி கம்பெனி ஒரு பாலிவுட்டை கண்ட்ரோல் பண்ணிச்சு, அங்கே இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணிச்சு, பல்வேறு விஷயங்களை அங்கே வந்து கட்டுப்படுத்தியது அப்படிங்கிற இந்த கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனி இந்த சர்க்கிளில் வந்து பயன்படுத்தப்பட்டது. 2வது லஷ்கர்-இ தொய்பா, இந்த பயங்கரவாத இயக்கம் இந்த இல்லீகல் மணியை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்கும் அவங்களுடைய நெட்வொர்க்ஸை பயன்படுத்தி காஷ்மீர் உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய லோக்கல் கேங்ஸுக்கு கொடுப்பதற்கும் அவங்க பயன்படுத்தினாங்க. 3வது ஹவாலா கேங் மூலியமாகவும் இந்த பணம் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே வந்தது. ஸோ இதுதான் அவங்களுடைய நெட்வொர்க். ஸோ இப்போ இது எங்கே நம்ம கண்டுபிடிச்சோம், குறிப்பாக இந்த பாகிஸ்தானில் அச்சடிக்கப்படக்கூடிய இந்த இல்லீகல் மணி அப்படிங்கிறது எப்படி டெரர் ஃபினான்சிங்க்கு இங்கே இந்தியாவில் யூஸ் ஆச்சு அப்படிங்கிறத 3 தாக்குதலுக்கு நம்ம உறுதிப்படுத்தியிருக்கிறோம். என்னென்னா 26/11 மும்பை அட்டாக்ஸ், அதுக்கப்புறம் ஹைதராபாத் பிளாஸ்ட், அப்புறம் பெங்களூர் பிளாஸ்ட். இந்த 3த்துலையுமே ஈடுபட்ட தீவிரவாதிகள் அவர்களிடம் இருந்த அந்த கள்ள நோட்டு அப்படிங்கிறது பாகிஸ்தானில் அச்சடிக்கப்பட்ட கள்ள நோட்டு, அதை அவர்கள் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத வச்சு டெரர் ஃபினான்ஸுக்கும் இது வந்து பயன்படுது அப்படிங்கிற அந்த ஆதாரமும் வெளியாச்சு. இது 1. 2வது, இந்த ஆதாரத்தெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஆதாரம் 2. இதில் நேரடியாக ஈடுபட்ட 2 பெயர்களே நம்ம வந்து சொல்லலாம். 1, லால் முகமது அப்படிங்கிற ஒரு ISI ஏஜெண்ட் காத்மாண்டுவில் வச்சு 2022 போட்டு தள்ளினாங்க. இந்த நபர், இந்த ISI ஏஜெண்ட் தான் ஒட்டுமொத்தமாக இந்த நெட்வொர்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தவன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்துல் கரீம், இவன் வந்து யாருன்னா லஷ்கர்-இ தொய்பாவுடைய ஒரு ஆப்ரேட்டிவ்.
இவங்க 2 பேர் தான் மிக முக்கியமாக இது எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இந்த அப்துல் கரீம் அப்படிங்கிற இந்த லஷ்கர் தொய்பாவுடைய ஆப்ரேட்டிவ் 2013 ஒரு கேஸில் மாட்டுறான். அப்போ அவனிடம் நடந்த விசாரணையில் இதற்கு பின்னாடி பாகிஸ்தானுடைய ISI இருக்குது அப்படிங்கிற விஷயத்த இந்த நபர் தான் இன்னும் பட்டவர்த்தனமாக சொல்கிறான். அப்படின்னா வருஷத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாயை இல்லீகலாக இந்தியன் சிஸ்டத்துக்குள்ளே பம்ப் பண்ணி நம்மளுடைய பணவீக்கம் உள்ளிட்ட விஷயங்களுக்கு வந்து காரணமாக மாறி, அது மட்டும் இல்லாமல் தீவிரவாதிகளுக்கும் ஃபினான்சிங்காக இருந்த ஒரு விஷயத்தை அதோடைய முதுகெலும்பை உடைக்கணும் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த ரீசன்ஸுக்காக பண்ணப்பட்டது தான் டிமானிட்டைசேஷன். ஸோ இப்போ அந்த டிமானிட்டைசேஷன் வந்து ஒரு அரசாங்கம் எடுத்த ஒரு ரிஃபர்மேட்டிக் மூவ் அப்படின்னா அது வந்து மிக ஆகாது. அப்படி இருக்கும்போது அந்த ரிஃபார்மே அது வந்து ஏதோ ஒரு பொய்யான ஒரு விஷயம், அதை செஞ்சதால் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, எவ்வளோ பேர் இது பண்ணாங்க தெரியுமான்னு வெற்றிமாறன் சொல்கிறாரு. சரி, ஓகே, வெற்றிமாறனுக்கு வெறும் இந்த டிமானிட்டைசேஷனுக்காக பணத்தை மாற்றுறதுக்கு லைனில் செத்தவங்களுடைய உயிர் மட்டும்தான் பெருசாக தெரியுதா? 2021 2026 இங்கே ஒரு ஆட்சி நடக்குது. 2 வாட்டி கள்ள சாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே வந்து செத்து போனாங்க. இதை பற்றி வெற்றிமாறன் எங்கேயாவது பேசியிருப்பாரா? நான் ஏன் இந்த சம்பவத்தை ஒப்பிடுறேன் அப்படின்னா, டிமானிட்டைசேஷன் நடந்ததால் இந்தியாவில் இறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் டேட்டா அப்படிங்கிறது வந்து இல்லை. ஆனால் அந்த டிமானிட்டைசேஷன் நடந்த டைமில் காங்கிரஸ் கட்சியில் இருந்த மிக முக்கியமான தலைவர் குலாம் நபி ஆசாத் அவர் பாராளுமன்றத்தில் பதிவு செய்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டிமானிட்டைசேஷனால் வந்து நாடு முழுக்க 100 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ டிமானிட்டைசேஷனால் 100 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த வலியை உள்வாங்கி வெற்றிமாறன் பேசுகிறார் அப்படின்னு நம்ம நம்புவோம். அப்போது அதே வலி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்களே, ஃபஸ்ட்டு மரக்காணம், விழுப்புரம் மரக்காணத்தில் செத்து போனாங்க, அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில் குடிச்சு செத்து போனாங்க. அப்போ வெற்றிமாறனுக்கு தெரியலையா? விசாரணைன்னு ஒரு படம் எடுக்க முடிஞ்சு இல்லை, லாக்அப் டார்ச்சரை வந்து மையப்படுத்தி லாக்அப் டார்ச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சித்தரித்து உங்களால் ஒரு படம் எடுக்க முடிஞ்சில்ல. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 2021 2026 வரைக்கும் எத்தனை லாக்அப் மரணங்கள் நடந்தது? ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா வெற்றிமாறன்? அப்போ என்ன தூங்கிட்டு இருந்தாரா படுத்துக்கிட்டு? இது உண்மையிலேயே வந்து எது ப்ரொபகேண்டா அப்படின்னு நம்ம தான் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரொபகேண்டா வந்து மக்களுடைய மனதை மாற்றும் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. அந்த படம் ப்ரொபகேண்டாவா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அந்த படத்தோட ஃபஸ்ட் பார்ட் பார்த்தேன், செகண்ட் பார்ட் நான் வந்து பார்க்கல. ஃபஸ்ட் பார்ட்டில் எனக்கு அவங்க கொடுத்த விஷயம் ஒன்றும் ப்ரொபகண்டா மாதிரி வந்து தெரியல. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அண்டர் வேர்ல்டு இந்த நெட்வொர்க்கை பற்றின ஒரு மிக முக்கியமான விஷயங்களை அதை சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி ஒரு ரா ஏஜென்ட் அவருடைய அந்த பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் காமிச்சிருந்தாங்க. எனக்கு ஒன்றும் அது பார்த்தோன்னே வந்து ஒரு ப்ரொபகண்டா மாதிரி வந்து தெரியல. ஆனால் வெற்றிமாறனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா டிமானிட்டைசேஷனில் இறந்தவங்களுடைய வலியை உணர்ந்து பேசுகிறார் அவர் அப்படின்னு நம்ம வச்சுப்போமே. உண்மையை பேசணும்ல, அட்லீஸ்ட் வந்து ஃபேக்டை தெரிஞ்சாவது பேசணும்ல. எதுவுமே தெரியல, ஃபேக்டும் தெரியல, அது இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு தெரியல. எனக்கு என்னமோ துரந்தருடைய வெற்றி அப்படிங்கிறது அவரை பாதிச்சிருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும். ரொம்ப பெரிய பாதிப்புக்கு வந்து அவர் வந்து உள்ளாகி இருக்கிறார். அதோடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து அவரால் ஜீர்ணிச்சிக்க முடியல அப்படின்னு வேணால் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா விடுதலை படத்தில் ஒரு சீன் வரும், ஒரு IAS ஆஃபீஸரும் அந்த ஒரு கேரக்டரும் பேசக்கூடிய ஒரு சீன் வரும். என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து ரயில்வே தண்டவாளத்தை தலை வச்சு படுக்கலன்னா நீலாம் இங்கே இருந்திருப்பியா அப்படின்னு வந்து ஒரு IAS ஆஃபீஸரை பார்த்து ஒரு கேரக்டர் கேட்கும். இது ப்ரொபகண்டா கிடையாதா? இது என்ன கேண்டா? யார் வந்து ரயில் தண்டவாளத்தை தலை வச்சா அப்படின்னு தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியுமே. அவர் வந்து தண்டவாளத்தை தலை வச்சதால தான் ஒரு IAS ஆஃபீஸர் வந்தார்னு வந்து வெற்றிமாறன் ஒரு டைலாக் வைக்கிறாருன்னா இது ப்ரொபகண்டா இல்லை. துரந்தர் மட்டும் உங்களுக்கு ப்ரொபகண்டாவா? டிமானிட்டைசேஷன் வந்து உங்களுக்கு ப்ரொபகண்டாவா? அறிவு இருக்கவன் இப்படி பேசுவானா? இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாமே வெற்றிமாறனை நோக்கி வரும் அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியமான விஷயம். இதில் 2வது மிக முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டு இந்த பதிவை நம்ம முடிப்போம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான இந்த போரில் கிட்டத்தட்ட வந்து கச்சா எண்ணெயோடைய அந்த விலை அப்படிங்கிறது தாறுமாறாக வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது.
கிட்டத்தட்ட இப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட $100 மேலே வந்து பேரல் வந்து விற்கிது. $122 வந்து இந்த மாதமே எட்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ விலை உயர்வு அப்படிங்கிறது சர்வதேச மார்க்கெட்டில் மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. 200 பேரல், ஒரு பேரல் வந்து $200 அப்படிங்கிற அந்த இலக்கை தாண்டணும் அப்படிங்கிறது தான் ஈரானோட மைண்ட் செட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது குறிப்பாக இப்போது நார்த்தன் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுடைய ஃபியூவல் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30% 50% வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. யூரோப்பில் வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்ரிக்காவில் 50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் இதே சமயத்தில் இந்தியாவில் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எக்ஸைஸ் டியூட்டியை வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பெட்ரோலுக்கு வந்து $13 இருந்ததை வந்து வெறும் $3 மாற்றிருக்கிறாங்க. டீசலுக்கு $10 இருந்ததை வந்து $10 இல்லை, ஸோ நில் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ மிக வரவேற்கத்தகுந்த ஒரு நடவடிக்கையாக இதை வந்து பார்க்கலாம். அந்த சர்வதேச மார்க்கெட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது பொதுமக்களை பாதித்து விடக்கூடாது அப்படின்னு வந்து அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான நடவடிக்கையாக இது இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய ஒரு கவலையும் சேர்த்தே பதிவு செய்யலாம். இந்த அரசாங்கத்துடைய இந்த கன்சர்ன் அப்படிங்கிறது 5 மாத தேர்தல் முடிந்த பிறகும் தொடர வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் இப்போ மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அறிவிப்பை நம்ம வரவேற்கலாம். இது மக்கள் நலன் சார்ந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் அடுத்தடுத்த நாட்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தான்னு பார்க்கணும். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.